பிரார்த்தனையோடு இந்த இடத்திலே நிற்போம். இதோ ஒவ்வொரு கும்பமாக கோவிலுக்கு அபிஷேகம் செய்வதற்காக பூஜாரிகள் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். இந்த அபிஷேகத்துக்கு கொண்டு போகக்கூடிய இந்த ஊரிலே பரப்பி இந்த ஊர் மிகவும் சிறப்பாக செழித்து வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இந்த கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது எல்லா பக்தர்களும் ஒரே மனதோடு இறை நாமத்தை சொல்ல வேண்டும். நாம் கோபுரத்துக்கு மேலே பார்த்தோம் என்று சொன்னால் அற்புதமாக நம்முடைய நாம் உட்பட்ட மக்களுக்காக வேண்டி செய்யப்படுகின்றது. நாம் எல்லா பக்தர்களும் எல்லா ஊர் மக்களும் நலமாக இருக்க வேண்டும். யோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கின்ற மந்திரத்துக்கு ஏற்ப நம்முடைய சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமய சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கட்சி துக்க பார்ப்பவே என்கின்ற மந்திரத்துக்கு ஏற்ப உலக நன்மைக்காக இந்த பூஜைகள் செய்யப்படுகின்றது. கோவிலுக்கு மேலே அந்த கும்பத்துக்கு தன்னுடைய பூஜையை செய்து கொண்டிருக்கின்றார். கும்பத்துக்கு அக்னி ஆராதனை நடைபெறுகின்றது. தீர்த்தமானது சுத்தப்படுத்தப்படுகின்றது. கும்பத்துக்கு அக்ஷதை தூவி பூஜை செய்யப்படுகின்றது. அபிஷேகத்துக்கான அலங்காரங்கள் நடக்கின்றன. கும்பத்திலே கலசத்திலே இருக்கக்கூடிய கங்கையச்ச யமுனேச்சேவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலயஸ்மின் சந்நிதிம் குரு என்று மந்திரங்களின் மூலமாக ஆவாகிக்கப்பட்டு சப்த நதிகளின் நீர் நிறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புனிதமான தீர்த்தம் புண்ணியமான விஷயங்களை காதுகள் தந்திருப்பது இறை நாமத்தை தொடர்ந்து கேட்பதற்காக நமக்கு மெய் தந்திருப்பது அந்த இறை நாமம் சொல்லக்கூடிய நாக்கினுடைய இப்பொழுதுதான் கும்பாபிஷேகம் செய்ய தயாராகின்றார் நம்முடைய தந்திரி அவர்கள். அற்புதமாக புனிதப்படுத்தப்பட்ட தண்ணீரை கும்ப அபிஷேகம் செய்கின்றார் சொல்லி அந்த அபிஷேகத்திலே கலந்து கொள்வோம். கும்பத்துக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. நம்முடைய கோவில் பரபிரம்மத்தினுடைய மூல சக்தி நம்முடைய கோவிலுக்கு வந்து சேரக்கூடியதை நாம் நம்முடைய நேராக கண்களின் மூலமாக காண்கின்றோம். நமக்கு இந்த கண்களை இறைவன் தந்தது இந்த காட்சியை காணத்தான் என்பதை நாம் உணர்ந்து எல்லோரும் ஒரே குரலிலே இந்த இறை நாமத்தை சொல்லுவோம்.